திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு சார். அடுத்தடுத்து நம்ம கட்சிக்கு மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தரும் நிகழ்வு இருக்கட்டும். ஸோ அது பாமக தாவேக அரசுக்கு ஆதரவு தரப்போகிறதா தருகிறதா என்ற அடிப்படையில் தான் அது திரு அன்புமணி அவர்கள் சொன்னதை நாம் பார்க்க வேண்டும். திருமாவளவன் அவர்களுடைய பதற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். நாமளும் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பேசுகிறோன்னே தெரியல. திமுகவும் நாம் தமிழரும் நெருக்கமான உனக்குனே வந்துச்சு. பேனா சிலையை உடைப்பேன் என்று சொல்லுபவரிடமெல்லாம் கொஞ்சி குழவுகிறார்கள், என்னை கொஞ்சவில்லை. அதன மீனிங் இருக்கு. அணி மாறிடுச்சு, நீங்க இப்ப அவங்க அணில இல்ல. அந்த கட்சியை தீய சக்தி ஒழிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லும் ஒரு கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்து அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறீர்கள். அப்ப இயல்பாக திமுக வேறு கூட்டணியை தேடி போவது என்பது இயல்பு. அதுதான் அரசியல். திருமாவளவன் எதிரியாகிவிட்டான். நீங்க வந்து 2 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, ஒரு அமைச்சர் பதவி வச்சிருக்கீங்க, நீங்களே எம்பி. ஆனா திரு சீமான் அவர்கள் வெறும் 4% தான் வச்சிருக்காரு. அனாதையா நிக்கிறாரு. 8% இருந்தது 4% ஆயிடுச்சு. பென்சுக்காருக்கு பெட்ரோல் போடணும். இல்ல, அது எப்படி திருமாவர்களுக்கு இன்செக்யூரிட்டியை கொடுக்குது? திருமாவுக்கு இன்று இருத்தலே இன்செக்யூரிட்டி. ஏன்னா தினமலர்லயும் ஒரு செய்தி வந்திருக்கு, பாமக வந்து தாவேக கூட நெருக்கமா இருக்கு. ஆமா, இன்னொன்னு அது இயல்பு தானே. 2% வச்சுக்கிட்டு நீங்க அடிக்கிற கூத்து தாங்க முடியல. 4 வச்சுக்கிட்டு 7 இருக்காங்க. வன்னி அரசுக்கு பதிலாக திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை அமைச்சராக்கினால் வன்னி அரசு கொடுக்கக்கூடிய தொல்லை அளவுக்கு அவர் கொடுப்பாரா? இந்த தாவேக அமைச்சர்களுக்கு போடக்கூடிய கட்டளைகளை எங்களுக்கு போடாதீர்கள், நாங்கள் ஒரு பக்கம் வசூல் செய்து கொள்கிறோம், அவ்வளவுதான் நிபந்தனை. அண்ட் கம்ஃபர்டபுள் 4 வருது இல்ல. நீங்க 2 வச்சுக்கிட்டு துணை முதலமைச்சர் பேசுறீங்க. திருச்சி கிழக்க கேட்குறீங்க, அவங்க கேட்பாங்களா? அங்கே எங்களுக்கு ஆளே இல்லை, வேணாம் நீயே வச்சுக்க. நார்த்தில் ஏதாவது காலியானா சொல்லு, இந்த மதுராந்த வேணா கொடுங்க. அதில் திருச்சி கிழக்கு வைகோ அவர்கள் வேற, நான் கேடையங்கடையும் சொல்றேன், எனக்கு ஒன்று கொடுங்கன்னு இருக்காரு. யாருக்கிட்டப்பா கேட்குறேன்? அண்ணன் தானே கேட்குற, கேட்டுக்க. திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, போய் பேனா சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொன்னவருக்குள்ள நெருக்கம் காட்டுறீங்கன்றாரு. இவர் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு பேசுறாரு. இவர் அமித்ஷா அவர்கள் கூட நெருக்கமா இருக்காரு சார். அமித்ஷா அவர்கள்லாம் போன் அடிச்சு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜி அப்படின்னு சொல்றாராம் திருமாவளவன் அவர்கள்ட்ட. அது ஏன் உங்களுக்கு இவ்வளோ பெருசா தெரியுது? அமித்ஷா உள்துறை அமைச்சர், ஒரு கட்சியோட லீடர். அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சர். அவர் வாழ்த்து சொல்றது பெருமையாக உங்கள் நிகழ்ச்சி மேடையில் சொல்லக்கூடிய அளவுக்கான செய்தியே கிடையாது. இது நீ யாரோ இப்போ இந்த எதிர்க்க சிலிண்டர் போட ஒருத்தர் வராரு, அண்ணா எனக்கு நீங்க பிறந்த நாள் நேன்னு சொல்லு, என்ன சொல்லுவாரு? சரி தம்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்களா? எல்லா எம்பியோட டேட்டா பர்த் அங்க இருக்கும். இன்னொன்னு அவங்க அப்படிதான் லைட்டா நூல் விட்டு பாப்பாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க அதை அவ்வளவு பெருமையா பேசுறீங்க. கனிமொழி அவர்களுக்கு கூட தான் பர்த்டே விஷ் பண்ணாங்க, அவருக்கு ட்விட்டர்லயே போட்டாங்க. அவங்க அந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்களா? இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, திமுகவே தான் பார்த்துட்டு இருக்கு, அதனால அவங்க தனியா பார்க்கலாம். இதை ஏன் இவ்வளவு பெருசா பேசுறீங்க நீங்க? அப்ப உங்களை பற்றி சுயமதிப்பீடு உங்களுக்கு இவ்வளவு தானே?